ஜெபம் பண்ணுவோம். ஒரு வாரத்தை முழுமையாக நிறைவு செய்து ஒரு புதிய வாரத்தின் முதல் நாளிலே மீண்டுமாக உடைய திரு சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடும்படியான பெரிய பெருமை எங்களுக்கு தந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலும் உடைய பிரசனத்தை நாங்கள் முழுமையாக உணர்ந்து கொள்ளவும் எங்களை தாழ்த்தி உடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து வரப்போகிற வாரத்திற்குரிய ஆசீர்வாதத்தையும் இந்த ஆராதனையின் மூலமாக நாங்கள் பெற்று செல்வோம். ஆண்டவராகிய நீர் தாமே இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டுமா எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலைகளிலே 267வது பாமாலையை நாம் பாடுவோம். பாமாலை 267 போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் என்ற பாடலை நாம் பாடுவோம். பாமாலை 267.
ஆண்டவருடைய திரு சமூகத்திலே ஒரு முறையாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனையின் ஆசீர்வாதங்களுக்கும் வரப்போகிற வாரத்திற்குரிய ஆசீர்வாதங்களுக்கும் எந்த விதத்திலும் நாமும் நம்முடைய பாவங்களும் தடையாயிராதபடி ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பாவமன்னிப்பு நிச்சயத்தோடு ஆராதனையிலே தொடர்ந்து நாம் பங்கு பெற ஆண்டவர் நம்மை வழிநடத்தும்படியாக நாம் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இரக்கமும் கிருபையும் மிகுந்தவர். யாரெல்லாம் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே உண்மையோடு அவருடைய இதயத்தை திறந்து தாழ்த்தி கடவுளே என்று அவருடைய திருப்பாதத்தை பற்றிக் கொள்கிறார்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து மன்னித்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் ஒரு முறை நம்மை நாமே உணர்ந்து நாம் செய்து வந்த எல்லாவித குற்றங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்திலே நாம் அர்ப்பணித்து ஆண்டவரே தயவாய் எங்களுக்கு இறங்கும், எத்தனையோ முறை உடைய சத்தத்தை கேட்டும் இன்னும் நாங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். செய்த பாவங்களையே நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே அவைகளை விட்டுவிட்டு புது வாழ்வை நோக்கி நாம் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபை தாரும் என்று ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய சமூகத்திலே உண்மையாய் நம்மை உணர்கிற பொழுது ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவருடைய திரு சமூகத்திலே இந்த நாளை நாம் ஆரம்பிக்க ஆண்டவர் கிருபை தந்த தயவுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நம்முடைய நன்றிகளை ஏறெடுப்போம். எத்தனையோ பேருக்கு இந்த நாள் கொடுக்கப்பட்டும் ஆராதனையை கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிற இந்த ஆராதனை வேளைக்காக, தாலை வளாகத்திற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி ஆண்டவரை முழு மனதோடு இந்த ஆராதனையிலே நாங்கள் பங்கு பெறுவதற்கு தொடர்ந்து கிருபை தாரும் என்று ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 9வது மாதத்தின் கடைசி வாரத்தையும் ஆண்டவர் காணும்படியாக கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவர் சித்தமானால் இந்த மாதத்தின் கடைசி நாட்களை நிறைவு செய்து ஒரு புதிய மாதத்தை நாம் காண்பதற்கு ஆண்டவர் வழிநடத்தும்படியாக ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். தொடர்ந்து ஆண்டவருடைய திருப்பாதத்தை நாம் பற்றிக் கொள்வோம். இந்த கொரோனா வைரஸ் அதிகமாக பரவிக் கொண்டிருப்பதாக நாம் அறிகிறோம். குறிப்பாக நாம் வாழுகிற இந்த கோவை மாவட்டத்தில் அநேகர் ஒவ்வொரு நாளும் இந்த நோயினாலே கஷ்டப்பட்டு வருவதை நாம் அறிந்திருக்கிறோம்.
இந்த வேளையிலே ஆண்டவருடைய திரு சமூகத்தில் ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டவருடைய திருப்பாதத்தை நாம் பற்றிக் கொண்டு, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் இந்த நோயை மாற்றிப் போடும், எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு வழி நடத்தும் என்று ஆண்டவருடைய திரு சமூகத்தில் நாம் வேண்டிக் கொள்வோம். எங்கே 2 பேர் 3 பேர் இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இந்த நாளின் காலை வேளையிலும் நம் மத்தியிலே இருக்கிறார் என்பதை உணர்ந்து, நம்முடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிறார் என்பதை நாம் அறிந்து, ஆண்டவருடைய திருப்பாதத்தை நாம் பற்றிக் கொள்வோம். ஆண்டவரை மட்டுமாய் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல சுகபலனுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, தொடர்ந்து ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்மை சுற்றி வாழுகிற எல்லா மக்களையும் ஆண்டவர் காத்துக்கொள்ளும்படியாகவும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். நம்முடைய நாட்டின் தலைவர்களுக்காக அதிகமாய் நாம் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே மன்றாடுவோம். இந்த கஷ்டமான நேரத்தில் உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆண்டவருக்கு என்று தங்களை அர்ப்பணித்து எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு சகல விதமான ஞானத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் வழி நிறுத்தும்படியாக நாம் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே வேண்டிக் கொள்வோம். இந்திய நாட்டிலே செய்யப்படுகிற எல்லாவித ஊழியர்களுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே மன்றாடுவோம். குறிப்பாக தென்னிந்திய திருச்சபைக்காக அதிகமாய் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே 74வது தென்னிந்திய திருச்சபை நினைவு நாளை நாம் நினைவு கூறுவதற்காக ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். 73 ஆண்டுகள் ஆண்டவர் இந்த திருச்சபையை கட்டி காத்து வழிநடத்தி வந்திருக்கிறேன். உன்னதமான கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, தொடர்ந்து இந்த திருச்சபையானது உலகிற்கு சாட்சியுள்ள திருச்சபையாய் விளங்க ஆண்டவர் வழிநடத்தும்படியாகவும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். இந்த நாளிலே தென்னிந்திய திருச்சபையில முதியோர் ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது. எல்லா வயதான மக்களுக்காகவும், குறிப்பாக நம்முடைய திருச்சபையை சார்ந்த வயதான மக்களுக்காகவும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். தொடர்ந்து அவர்கள் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் இறை ஆசையோடும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் வாழ்வதற்கு ஆண்டவர் வழிநடத்தும்படியாக நாம் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே வேண்டிக் கொள்வோம். இப்போதும் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எல்லா மக்களையும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே வைத்து நாம் வேண்டிக் கொள்வோம். வியாதியில் இருப்போர், துக்கத்தில் இருப்போர், மரண தருவாயில் இருப்போர், பட்டினியாயிருப்போர், கஷ்டப்படுவோர் எல்லாரையும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே வைத்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கும் என்று ஆண்டவருடைய திரு சமூகத்திலே வேண்டிக் கொள்வோம். குறிப்பாக
இன்றைய தினத்திலே நம்முடைய திருச்சபை சார்ந்த கிங்ஸ்லி கர்த்தருக்குள் நிதிரை அடைந்திருக்கிறார். அவர் விட்டு சென்றிருக்கிற குடும்பத்தின் மக்களுக்காக ஆண்டுடைய திரு சமூகத்தில் நாம் வேண்டிக் கொள்வோம். பலவீனமாக இருக்கிற திரு கோயில்ராஜ் அவருக்காகவும் ஆண்டுடைய திரு சமூகத்தில் நாம் வேண்டிக் கொள்வோம். ஆண்டவர் தாமே இந்த பிள்ளைகளை ஆறுதல் படுத்தவும் பாதுகாத்துக் கொள்ளவும் ஆண்டுடைய திரு சமூகத்திலே நாம் அன்றாடுவோம். இந்த வேளையிலும் இங்கே கூடி வந்திருக்கிற நம்மையும் ஆண்டுடைய திரு சமூகத்திலே நாம் அர்ப்பணித்து யார் யார் என்னென்ன தேவைகளோடு மனபாரங்களோடு கண்ணீரோடும் கவலையோடும் இங்கே நாம் வந்திருக்கிறோமோ எல்லாரையும் ஆண்டுடைய திரு சமூகத்திலே நம்மை நாமே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் எங்களை அறிந்திருக்கிறேன், எங்களுடைய மனநிலையை நீர் அறிந்திருக்கிறேன், தயவாய் எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டுடைய திரு சன்னிதானத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகிறவர்கள், திருமண நாட்களை நினைவு கூறுகிறவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டுடைய திரு சமூகத்திலே அன்றாடுவோம். இப்படிப்பட்ட நாட்களை நினைவு கூறுகின்ற பொழுது தொடர்ந்து ஆண்டவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ ஆண்டவர் வழிநடத்தும்படியாக ஆண்டுடைய திரு சமூகத்திலே நாம் அன்றாடுவோம். சற்று நேரம் ஆண்டுடைய திரு சமூகத்திலே அமர்ந்திருந்து ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசவும் அது நம்முடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் ஆண்டவர் வழிநடத்தும்படியாக ஆண்டுடைய திரு சமூகத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். நம்முடைய நன்றிகளையும் மன்றாட்டுகளையும் ஒன்றிணைத்து ஜெபத்தை கேட்கும் ஆண்டவா, ஜெபத்தின் ஆவி தாருமே. தேவனின் சமூகம் காத்திருந்தே தெய்வீக மேன்மை காண செய்யும் என்ற பாடலை ஜெப நிலையில் இருந்தபடியே நாம் பாடுவோம்.
பண்ணுவேன். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வருகின்ற பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருள் செய்வேன் என்று வாக்குகள் இருக்கிறேனே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளோம். ஆமென். சபையார் அமருங்கள். இந்த நாளுக்கென்று வாசிக்க வேண்டிய வேத பகுதி அது தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 20வது வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை அடங்கிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். யோவான் 17ஆம் அதிகாரம் 20வது வசனம் முதல். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும் படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும் படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார் என்பது குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் அமர்ந்தபடியே கீர்த்தனைகளிலே 8வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். கீர்த்தனை 8, தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே என்ற பாடலை அமர்ந்தபடியே நாம் பாடுவோம். We'll
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே மீண்டும் ஒரு வாரத்தை நாம் காணவும், இந்த நாளின் காலை வேளையிலே மீண்டுமாக ஆண்டவரை ஆராதிக்கவும் ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல விடுகின்றேன். நம்முடைய திருச்சபை சார்ந்து கிங்ஸ்லி அவர்கள் நேற்றைய தினத்திலே மதுரையிலே கர்த்தருக்குள் நடந்திருக்கின்றார்கள். அவருடைய குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். மாத்திரமல்ல, ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தது போது அக்டோபர் மாதம் 2வது வாரம் 11ஆம் தேதி நம்முடைய திருச்சபையின் வருடாந்திர தூதர பண்டிகை நாம் நினைவு இருக்கின்றோம். அதற்கான தசமபாக கவர்கள், நன்றி காணிக்கை கவர்கள் உங்களுடைய இல்லங்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. சபையார் தொடர்ந்து இந்த ஊழியத்தை ஆதரிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வழக்கமாக நாம் படைக்கின்ற ஒரு மாத தசம பாகத்தை நாம் இந்த நாளில் படைக்கவும், பொருட்களை வாங்கி வைப்பதற்கு பதிலாக அதற்குண்டான காணிக்கையை, பணத்தை காணிக்கையாக படைக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரியாணி டோக்கன் 150 ரூபாய் நீங்கள் டோக்கனை பெற்றுக்கொள்ளவும், அது எப்படி உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை வருகிற நாட்களிலே உங்களுக்கு அறிவிப்பு கொடுப்போம். அதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற வியாழக்கிழமை மாதத்தின் முதல் நாள் அன்று காலை 7 மணிக்கு ஆன்லைனிலே உங்களுக்கு திருவிருந்த ஆராதனை நடைபெறும். ஆலயம் திறக்கப்படாது, ஆலயத்திலே ஆராதனை நடைபெறாது. மாறாக ஆன்லைன் CSI யூனியன் சர்ச் போத்தலூர் பேஜிலே, யூடியூபிலே நீங்கள் அதை பார்க்கலாம். காலை 7 மணிக்கு அது நேரடி ஒளிபரப்பாகும். தொடர்ந்து நீங்கள் இந்த ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக, குறிப்பாக இந்த கொரோனா தொற்று நோய் நம்முடைய கோவை மாவட்டத்தில் அதிகமாக இருப்பதாக நாம் அறிகிறோம். சீக்கிரமாக அதை கடந்து போக நாம் ஒரு மனப்பட்டு உங்களுடைய தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் சித்தமானால் நாளை தினத்திலே கோவை திருமண்டலத்திலே 16 பேருக்கு டீக்கன் ஆர்டினேஷன் கோவை மாநில ஆலயத்திலே கொடுக்கப்பட இருக்கிறது. அதற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே 3 முக்கியமான தினங்களை நாம் நினைவு கூற இருக்கின்றோம். 3 முக்கியமான தினங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். CSI டே செப்டம்பர் 27 ஒவ்வொரு ஆண்டும் CSI தினமாக, தென்னிந்திய திருச்சபை தினமாக நாம் நினைவு கூறுகின்றோம். இந்த நாளிலே 74வது தென்னிந்திய திருச்சபை நாள் என்று உலகமெங்கும் இருக்கின்ற தென்னிந்திய திருச்சபைகளிலே நாம் இந்த நாளை நினைவு கூறுகின்றோம். 1947ஆம் ஆண்டிலே செப்டம்பர் 27 தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இலங்கை ஆகிய பகுதிகளை உள்ளடக்கி தென்னிந்திய திருச்சபை உருவானது. அன்றைய நாளிலே 14 பேராயங்கள் தான் இருந்தது. 1947 இந்த தென்னிந்திய திருச்சபை உருவாகின்ற பொழுது 14 திருமண்டலங்கள் கொண்ட ஒரு பெரிய சபையாக இந்த தென்னிந்திய திருச்சபை உருவானது. இன்றைக்கு 24 திருமண்டலங்களாக இந்த தென்னிந்திய திருச்சபை வளர்ந்து இருக்கிறது. எனவே நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கத்தக்கதாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த தென்னிந்திய திருச்சபை 5 பெரிய திருச்சபைகளை உள்ளடக்கி இது ஆரம்பிக்கப்பட்டது. காங்கிரிகேஷனல்,
பிரெஸ்பிட்டேரியன், மெத்தடிஸ்ட், SIUC தென்னிந்திய ஐக்கிய திருச்சபை என்று அழைக்கப்படுகின்ற SIUC மற்றும் ஆங்கிலிக்கன் ஆகிய இந்த 5 பெரிய திருச்சபைகளை உள்ளடக்கி ஒன்று சேர்த்து 1947 இந்த தென்னிந்திய திருச்சபை உருவானது. இன்றைக்கு 73 ஆண்டுகளை நிறைவு செய்து 74வது ஆண்டுக்குள்ளாக இந்த திருச்சபை கால் எடுத்து வைக்கிறது. நாம் எல்லாரும் இந்த தென்னிந்திய திருச்சபையின் அங்கங்களாக இருப்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய பெருமையை நாம் பெற்றிருக்கிறோம். ஒருவேளை உலகமெங்கும் பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய 75 லட்சம் மக்கள் தென்னிந்திய திருச்சபையின் அங்கத்தினராக இருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது. எனவே அதில் நாமும் ஒரு அங்கத்தினராக இருப்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். 2வது நினைவு தினம் 1950 செப்டம்பர் 27 கோவை திருமண்டலமும் இந்த தென்னிந்திய திருச்சபையிலே இணைந்த ஒரு நாள். 1950 செப்டம்பர் 27 கோவை திருமண்டலம் தென்னிந்திய திருச்சபையிலே இணைந்தது. இன்றைக்கு 71வது பிறந்த நாளை நம்முடைய கோவை திருமண்டலம் நினைவு கூறுகிறது. இந்த கோவை திருமண்டலத்தில் நாம் அங்கமாக இருப்பது நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம். தொடர்ந்து அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 3வது ஒரு முக்கியமான ஒரு நாள் இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை முழுவதும் அனுசரிக்கப்படுகின்ற ஒரு நாள், முதியோர் தினம், சீனியர் சிட்டிசன் சண்டே என்று சொல்லி இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை முழுவதுமாக முதியோர் தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை நம்முடைய திருச்சபையிலே முக்கியமாக நாம் கொண்டாடுகின்ற, நினைவு கூறுகின்ற ஒரு பண்டிகை என்று சொன்னால் இந்த முதியோர் தின பண்டிகையும் நாம் நினைவு கூறுகின்றோம். ஆனால் இந்த வருடம் எதிர்பாராத சூழ்நிலையின் காரணமாக, இந்த தொற்றின் காரணமாக நாம் சிறப்பாக இந்த முதியோர் தினத்தை நாம் கொண்டாடாவிட்டாலும் நம்முடைய திருச்சபை சார்ந்த எல்லா முதியவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்பதும் அவர்களை கௌரவிப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. எனவே முதலிலே இங்கே வந்திருக்கிற நாம் எல்லாரும் எழுந்து நின்று நம்முடைய திருச்சபையில் இருக்கின்ற முதியோர்களை நாம் கனம் பண்ணுவோம். இன்றைக்கு ஓரிருவர் இங்கே வந்திருக்கின்றார்கள், அவர்கள் நீங்கள் எதிர்க்க வேண்டாம், உங்களை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். அநேகர் ஆன்லைனில் இன்றைய நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் நம்முடைய திருச்சபை சார்ந்த வயதான மக்களை நாம் கனம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நாம் எல்லாரும் எழுந்து நின்று அவர்களை கனம் பண்ணும்படியாக ஒரு நிமிடம் நம்முடைய கரங்களை தட்டி அவர்களை நாம் கனம் பண்ணுவோம். எல்லாரும் உள்ளே இருக்கிறவர்கள், வெளியே இருக்கிறவர்கள், எல்லாரும் முதியவர்களை தவிர 60 வயதுக்கு மேற்பட்டவர்களை தவிர எல்லாரும் எழுந்து நின்று நாம் அவர்களை கனம் பண்ணும்படியாக கரங்களை தட்டி நாம் அவர்களை அமரவும். கடவுள் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், வழி நடத்த வேண்டும். இந்த நாளிலே, கடந்த ஆண்டிலே நம் மத்தியில் இருந்த ஒரு சில முதியவர்கள் இந்த ஆண்டிலே நம் மத்தியிலே இல்லை. அவர்களையும் நாம் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியதும் திருச்சபையின் கடமையாக இருக்கிறது. இந்த ஆண்டு 60 ஆண்டை நிறைவு செய்து முதியோர் பட்டியலே இடம்பெற்றிருக்கிற அன்பான பெரியவர்களையும் திருச்சபையின் சார்பாக நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம். அவர்களை அன்போடு கூட இந்த முதியோர் பட்டியலிலே நாங்கள் சேர்த்துக் கொள்கின்றோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு அறிவித்தது போல இந்த ஆண்டு இந்த முதியோர் தினத்தை நாம் சிறப்பாக
நினைக்கூற முடியாவிட்டாலும் முதியோர்களுக்கு கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு பரிசு கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய இல்லங்களை அது தேடி வரும். பரிசு என்ன என்று நான் இப்பொழுது சொல்ல முடியாது. உங்களுக்கு பரிசு எப்பொழுது கொடுக்கப்படும் என்றும் முன் அறிவிப்பு கொடுத்து உங்களுடைய இல்லங்களுக்கு பரிசுகளை நாங்கள் அனுப்பி வைப்போம். அதுவரை நீங்கள் காத்திருக்கும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே முதியோர் எப்படி நல்ல பலன்களை கொடுக்க முடியும்? 1999ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகளின் சபை அந்த ஆண்டை முதியோர் தினமாக அறிவித்தது. 1999ஆம் ஆண்டு முதியோர் ஆண்டாக ஒரு ஆண்டு முழுவதுமாக ஐக்கிய நாடுகளின் சபை அறிவித்தது. ஏனென்று சொன்னால் முதியவர்கள் நம்முடைய நாட்டுக்கு முக்கியமானவர்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற பொழுது 3 பருவங்களை நாம் மறந்து போக முடியாது. குழந்தை பருவம், வாலிப பருவம், முதியோர் பருவம். இந்த 3 பருவங்களையும் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த முதியோர் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்ற ஒரு காரியத்தை நாம் உலகமே எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கலாம். உலகத்தில் எங்கு பார்த்தாலும் வயதானவர்கள் தான் அந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருப்பார். சொல்லுவார்கள், இவருக்கு நடக்க கூட முடியல, இவர் இப்பேற்பட்ட ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறாரே. ஆனால் அதன் கருத்து என்ன? ஏன் அப்படிப்பட்ட ஒரு முதியவரை ஒரு உயர்ந்த பதவியிலே தேர்ந்தெடுக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய முதிர்ச்சி, வளர்ச்சி, அனுபவம் இவைகளெல்லாம் மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமான ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும் என்றுதான் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே வயதானவர்களை வைக்கின்றார்கள். ஒருவேளை இப்படிப்பட்ட முதியவர்கள் எப்படி நல்ல பண்புகளை அவர்கள் வெளிப்படுத்த முடியும் என்று சொல்லி இந்த நாளிலே வேதத்தின் வாயிலாக நாம் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு கூட பேசினார் என்று அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆபிரகாம் 99 வயதான போது ஆண்டவர் அவரோடு கூட ஒரு உடன்படிக்கையை செய்கின்றார். ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு வயதான காலகட்டத்தில் ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி அங்கே சொல்லுகின்றார், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்ற ஒரு ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் அங்கே கொடுக்கின்றார். ஒருவேளை கடவுளின் ஆசீர்வாதத்தை முதியவர்கள் பெற்றுக்கொள்ளவும் அந்த ஆசீர்வாதத்தை இளைய தலைமுறையினர் அவர்களுடைய சந்ததியார் கண்டு மகிழ்ச்சி பெறவும் கடவுளோடு இணைந்து வாழவும் ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு உடன்படிக்கையை அங்கே செய்வதை அந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். இன்னொரு காரியத்தையும் நாம் வாசிக்கின்றோம். ஆபிரகாம் 12ஆம் அதிகாரம் 1 - 4 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே ஆபிரகாம் வயதான போது ஆண்டவர் அவரிடத்தில் சொல்லுகின்ற, நீ உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தை விட்டும் உன் தந்தை வீட்டை விட்டும் நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ எல்லாவற்றையும் விட்டு
நான் காண்பிக்கின்ற தேசத்துக்கு நீ போ என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே ஆபிரகாம் ஒரு கேள்வி கேட்கிறது. அங்கே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து செல்வதை நாம் பார்க்கிறோம். ஒரு பெரிய முதியவர், வயதான, அங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது மனத்தாழ்மையோடு கீழ்ப்படிந்து செல்வதை அந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்கள் தான் இன்றைக்கு முதியோர்களுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சியையும் முதிர்ச்சியையும் காட்டுகிற ஒரு காரியமாக இருக்குது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படியாக அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் பெறப்பட்டு போகிறார். அவருக்கு எங்கே போவது என்றே தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து அவர் புறப்பட்டு போகிறார் என்று சொல்லி அந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றார். ஒருவேளை கடவுளின் திட்டத்திற்கும் கடவுளின் விருப்பத்திற்கும் கீழ்ப்படிந்து அங்கே வாழ்ந்தார் என்று சொல்லி அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஆபிரகாம் சென்ற இடமெல்லாம் அங்கே ஒரு ஆசீர்வாதம், அவருடைய வாழ்க்கையின் மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதம் அங்கே இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து வாழ்ந்ததுனால அவர் வயதான காலத்தில் அவருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு கூட முதியவர்கள் கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து வாழ்வதனாலே அவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக அநேகர் வாழ்வதை நாம் இந்த உலகத்தில் நாம் பார்க்கலாம். அங்கே ஆபிரகாம் ஆண்டவரை தொழுது கொள்வதிலும் பக்தியோடு வாழ்வதிலும் அவர் முதலிடத்தில் இருந்தார். ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் விரும்புவது வயதான மக்களிடத்தில் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக அந்த ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அவர் உடன்படிக்கை பண்ணினார், அவரோடு கூட பேசினார் என்று சொல்லி அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை நாமும் கூட வயதான காலத்தில் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழுகின்ற பொழுது அவர் நம்மோடு கூட பேசுகிறார். அதன் மூலமாக நாம் அநேகருக்கு நல்ல காரியங்களை வெளிப்படுத்த முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது காரியம், கடவுளின் ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகின்ற முதியோர். ஒருவேளை இஸ்ரவேல் சமூகத்தில் அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது வயதானவர்கள் கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதம், அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இஸ்ரவேல் சமூகத்தினர் அவர்கள் அங்கே நினைத்தார்கள். வயதானவர்களிடத்தில் ஆசீர்வாதமாக இன்னைக்கு அப்படிதான் நம்முடைய சமூகத்திலையும் வயதானவர்களை கண்டால் நாம் அவர்கள்ட்ட ஆசீர்வாதமாக, அது நமக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி நாம் நினைக்கின்றோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 22:18 நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே ஆபிரகாம் சொல்றாரு, நீ எனக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு வயதான தாத்தா, 99 வயதான தாத்தா, அவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்ததுனாலே அவருடைய சந்ததி எல்லாம் ஆசீர்வாதத்தை பெறுகிற ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்கின்றோம். ஆதியாகமம் 27:27 29 வரை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே ஈசாக்கு தன்னுடைய முதல் வயதிலே யாக்கோபை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அந்த பகுதியில நாம் வாசிக்கிறோம். முதியோரின் ஆசீர்வாதம் இளைய தலைமுறைக்கு கண்டிப்பாக தேவை. எல்லாரும் சொல்றாங்க, இது என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய முதியவர்கள் செய்த ஒரு நல்ல காரியத்தினால்தான் இன்றைக்கு நானே இப்படி இருக்கிற ஆசீர்வாதமாக இருக்கிறேன்.
வேதமும் அதை தான் சொல்லுகிறது. அங்கே ஈசாக்கு தன் முதிர் வயதிலே யாக்கோபை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் முதியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை என்ன பண்ணுமா? ஆசீர்வதிக்கணும். நீங்க முதியவர்கள் ஆசீர்வதிக்கணும். அதுக்கு பிள்ளைகள் என்ன இருக்கணும்? எப்படி இருக்கணுமா? முதியவர்களை கனம் பண்ண வேண்டும். இன்றைக்கு நாம் திருச்சபையாக நாம் அதைத்தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இளைய முறையினர் இன்றைக்கு முதியவர்களை மதிப்பதில்லை. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. வயதானவர்களை நீ கனம் பண்ணு. அங்கே ஈசாக்கை யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு இளைய தலைமுறையிலே நம்முடைய முதியவர்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19, 20வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, உபாகமம் 30, 20 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், எல்லாரும் வயதானவர்கள். அவர்களுடைய தேவன் அவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டுதலாக இருப்பதற்காக அங்கே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் பெயர்களை அங்கே சொல்லி இருப்பதை நாம் அங்கே பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு முதியவர்கள் நமக்கு வழிகாட்டுகின்ற பொழுது, அவர்கள் நல்ல பண்புகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது, அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கும். ஒருவேளை இந்த நாளிலே முதியோர் ஞாயிறை நாம் சிறப்பாக அனுசரிக்க முடியாவிட்டாலும், அவர்கள் நல்ல பண்புகள், அவர்களிடத்திலிருந்து நல்ல காரியங்களை திருச்சபையாகிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய நல்ல ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாம் உணர்ந்து வரப்போகிற நாட்களிலே நம்முடைய திருச்சபையில் இருக்கிற முதியவர்கள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா முதியவர்களுக்காகவும் நாம் ஜெபித்து அவர்கள் மூலமாக நாம் ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அப்பேற்பட்ட கிருபையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். எப்பொழுது நாம் அமர்ந்தபடியே ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே என்ற பாடலை பாடுகின்ற பொழுது, நன்றி காணிக்கையை படைக்கின்றவர்கள் முன்னே வந்து உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் படைக்கலாம். மற்றவர்கள் சாதாரண காணிக்கை படைக்க விரும்புகின்றவர்கள் ஆராதனை முடிந்தவுடன் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற காணிக்கை பெட்டிகளிலே உங்களுடைய மாத சந்தா கவர்களையும் காணிக்கைகளையும் செலுத்தி செல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது அமர்ந்தபடியே ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே என்ற பாடலை பாடுகின்ற பொழுது, நன்றி காணிக்கையை படைக்க விரும்புகிறவர்கள் முன்னே வந்து உங்களுடைய காணிக்கைகளை படைக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Oh
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் எங்களை தாழ்த்தி உடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக நன்றி காணிக்கை படைத்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். யார் யார் என்னென்ன காரியங்களுக்காக நன்றி காணிக்கை படைத்திருக்கிறார்களோ ஆண்டவரை எல்லாவற்றையும் நேர் அங்கீகரித்து அவர்களை ஆசீர்வதித்து இன்னும் மென்மேலும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவராக நேர் வழிநடத்த வேண்டுமா என்பதை நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த நாளிலும் கூட உங்களுடைய ஆலயத்திலே நாங்கள் ஒன்று கூடி உண்மை ஆராதிக்கும்படியான பெரிய கிருபை எங்களுக்கு கொடுத்தீர். எத்தனையோ பேருக்கு கிடைக்கப்பெறாத உன்னதமான பாக்கியத்தை நாங்களும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவராக நீர் வழி நடத்தினேன். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த மாதத்தின் கடைசி நாட்களை உடைய திருக்கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நமக்கு சித்தமானால் இந்த நாட்களையும் நாங்கள் நிறைவு செய்து ஒரு புதிய மாதத்திலே மீண்டுமாக உடைய திரு சன்னிதானத்திலே வந்து உண்மை ஆராதிக்கும்படியான கிருபை நீர் தர வேண்டுமானத்திலே நாங்கள் கொண்டாடுகிறோம். குறிப்பாக வரப்போகிற வாரத்திற்காக அதிகமாக உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய கையின் பிரயாசங்கள், எங்களுடைய முயற்சிகள், எங்களுடைய பிரயாணங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவராகிய நீர் தொடர்ந்து வர வாரத்திலே நாங்கள் இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீர் வழிநடத்த வேண்டுமானத்திலே நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தென்னிந்திய திருச்சபைக்காகவும் கோவை திருமண்டலத்திற்காகவும் முதியோர் தினத்திற்காகவும் குறிப்பாக எங்களுடைய திருச்சபை சார்ந்த ஒவ்வொரு வயதான மக்களுக்காகவும் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவராக நீர் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும், பலப்படுத்தும். அவர்கள் இன்னும் அநேக ஆண்டுகள் இந்த திருச்சபைக்கும் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஆசீர்வாதமான மக்களாக தொடர்ந்து வாழ்வதற்கு ஆண்டவராக நீர் அவர்களை வழிநடத்த வேண்டுமானத்திலே நாங்கள் கொண்டாடுகிறோம். எங்கள் நாட்டில் உள்ள நாட்டின் தலைவர்கள், முதியவர்கள் எல்லாரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவராக நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் ஜெப நிலையில் இருந்தபடியே ஆண்டவருடைய ஜெபத்தை புத்தெழுச்சி பாடல்கள் 445 வழியாக நாம் ஏறெடுப்போம். வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய், வாழ்கவும் திருநாமம் என்று சொல்லி ஆண்டவருடைய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். வாழ்க
கரங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வவல்லமையுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. பாமாலைகளில் 212வது பாமாலையை எழுந்து நின்று பாடுவோம். பாமாலை 212 பகலோன் கதிர் போருமே இயேசுவின் ராஜரீகமே என்ற பாடலை நாம் பாடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிப்பதற்கு நீர் கிருபை தந்தீர். ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியான கிருபை நீர் எங்களுக்கு கிருபையாய் தந்தீர். இப்போது நாங்கள் உலகத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து செல்கிறோம். நீர் எங்களோடு கூட தங்கிறோம். உமக்கு சித்தமானால் மீண்டுமாக இந்த ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்கும் வரை உம்முடைய கிருபையானது எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு பாராக சமாதானத்தோடு சென்று வரும்.